நீங்கள் விளையாட போகிற கேம் பேர் வந்து மைண்ட் கிராஃப்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா வேர் ரூல்ஸை பற்றி தான் விளையாட போகிறோம். அதில் வந்து நான் வச்சிருக்கல ஒரு எக்கு, இந்த எக்கு வச்சு ஒரு வில்லேஜர்ஸ் பண்ணலாம். வில்லேஜர் சாதாரண வில்லேஜர் கிடையாது, இவன் தான் யூனிஃபார்ம் பண்ணுவான். நைட் தான் நமக்கு தெரியும், அது வரையும் நம்ம சர்வே பண்ணுவோம். சர்வே பண்ண நமக்கு தேவையான எல்லாமே கொஞ்சம் தான் சர்வே பண்ண முடியும். அது வரையும் பார்ப்போம். இன்னும் 8 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டாக வாங்க தெரியும் சர்வே பண்ணலாம். இங்கே ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் விட்டு எடுத்துக்கலாம். உட்டு ரொம்ப மெயினாகும், அதுக்கப்புறம் பார்க்கணும். மெயினாக டக்குன்னு கஷ்டம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ விட்டாச்சு. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஃபஸ்ட்டு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் இருந்தால் தான் மரத்தை டப்புன்னு உடைக்க முடியும். ஆக்ஸுக்கு இன்னும் விட்டு தேவைப்படும். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் தான் ஆக்ஸ் செய்ய முடியும், அதுக்கு இன்னும் விட்டு தேவைப்படுது. ஆனால் விட்டு வந்து மெயின் பண்ணுவோம். விட்டு மெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். இப்போ உட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துக்கலாம், உட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வில்லேஜ் அடிக்கடி கண்காணிச்சுட்டு வரோம். டூல் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏற்கனவே அங்கே 2-3 வில்லேஜர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார்ம் பண்ணிட்டேன். அங்கே இருப்பானுங்க. இந்த மாதிரி அதுக்குள்ளே தேடி போகலாம். நீங்கள் பார்க்கவே சரியில்லை. பார்த்தீங்கன்னா உடம்புல கடி வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நம்ம கடி வாங்கினா நம்மளும் அவன் மேலே மாற மாட்டோம், செத்தான் போகும். மொத்தம் வில்லேஜர் மட்டும் கடி வாங்கினா மாறுவானுங்க. சில நேரத்தில் வில்லேஜ் செத்தான் போவானுங்க. நம்மளாம் நினச்சா வில்லேஜருக்கே போகலாம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். முக்கியமாக அந்த வில்லேஜ் கிடைக்குமா தெரியாது. ஸோ இந்த ஆடு மெயின் பண்ணால் பெட்டு கிடைக்கும். அதனால் மனுஷனோட எனக்கு ஒரு வழி தெரியுது. சாரி, முட்டை மெயின் பண்ணி முட்டைன்னே வாயில் வருது. இன்னும் 2 ஆடு வேணும். ரொம்ப நைட் நம்ம என்ன சர்வராக பண்ண போகிறோம். இதுதான் சர்வர் எபிசோடு 1. ஓகே, 3 விட்டு மெயின் பண்ணிக்கலாம், நிறையா செய்யலாம். கேவுக்குள்ளே வந்துட்டேன். போச்சு. மலை நான் கேவுக்குள்ள நிறைய ஜம்பிஷன் போனேன். எங்கே வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அப்படியே செத்துருவோமா? வாங்க நான் போய் இந்த வில்லேஜில் போய் ஒரு கண்காணிச்சுட்டு வருவோம். ஏறா என்னடா இவ்வளோ டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், செட்டு பண்ணி ஏறு. அப்படிதான். இந்த பப்கின்னு பூசணிக்காய் மச்சம் பப்கின்னு சொல்லுவாங்க, பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஆடு இருக்குது. சரி பாவம் உப்பு தெரியாமல் ஆடை கொண்டுட்டோம். சும்மா சின்ன கீழே இருந்து பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், வில்லேஜ் தலை தெரியுதா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டா எங்கள் காட்டில். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் அடிக்கிங்கன்னா கிணத்து கீழே வந்து தண்ணி வந்து அடிப்படும். இதே தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், ஜம்ப் பார்த்தீங்களா, திடீர்னு தண்ணி வந்து இழுக்கும். அந்த ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே என்னடா தலையில் ஃபுல்லாக இந்த கோழியும் அவனே பார்த்து நிற்குது. நைட்டாக நீ எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னா தெரியல. 4 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் இங்கே என்ன விட்டு இருக்கு, விட்டே மெயின் பண்ணுவேன். நல்லா மெயின் பண்ணி இங்கே நமக்கு வேறு அப்கிரேடாக விட்டுருக்குறானுங்க.
அது வேறு போடணுமா வேணாமான்னு சொல்லிட்டு எஸ்னா கமெண்ட் பண்ணுங்க, போட வேணான்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ன்னா மட்டும் கமெண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ எஸ் வருதுன்னு. அப்போ தானே இந்தியன் பைக்கில் அப்கிரேட்லாம் போட முடியும். சரி வாங்க பிக்சர் செய்வோம். ஸ்டிக்கு இன்னும் செய்யணுமா? இல்லை ஓகே 5 ஸ்டிக்கு போகும். பிக்சாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் 3 கத்தி எடுத்துக்கலாம். ஓகே பேக்ஸ் எடுத்து இதை வெட்டிக்கலாம். நைட் ஆகிற மாதிரி இது. ஆமாம் இல்லை மறைய போகுது. எங்கெல்லாம் சர்வே பண்ண யார் வருவான்? டப்புன்னு மேலே ஏறலாம். ஏறுறேன் மேலே. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் தான் கம்மி. பார்த்தீங்களா? இப்போ வந்து 6வது நிமிஷம் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது. வீடியோவில் இது போய் கேபிள் வேறு ஃபோன் வாங்கிட்டாங்க. பார்த்தீங்களா? யாரெல்லாம் வாழையும் பார்க்கலேன்னு எனக்கு முன்னாடி வெள்ளையாக போச்சுல அதையும் பார்த்துருப்பீங்க. இது பக்கத்தில் போய் வைப்போம் பாருங்கள், எப்படி வெறிகுண்ட மாதிரி தெரியுறான் பாருங்கள். ஏன்னா கல் வளர்க்கவே மாட்டேங்க, கண்ணு வைக்கல இருக்குது. தினமும் கண்ணை போய் தீச்சிட்டு வரியா? நான் கேட்குறேன் வாங்கி தலையிலே வைக்கவா? அப்புறம் அங்கே ஒரு ஊசு மாதிரி அங்கே ஏதோ ஊசு வந்துருச்சு. இதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு அடி வாங்கட்டும். அங்கே ஒரு ஊசு வந்துருக்கு பாருங்க வெளியில கிட்ட. பார்த்தீங்களா? ஒரு ரவுண்டாக ஒன்று காட்டணும். பார்த்தீங்களா? ஹாய் வாடா ஊசர்லமா அது என்னமோ வாங்கி இறங்கிச்சு. வெட்டியே ஓட பக்கத்தில் கடைக்குள்ளே அறிவாடா. நான் சொல்கிறேன்ல வரும் மிளகாய் வெட்டி நட்டுறேன். எவ்வளோ அடிவாங்க சாக மாட்டேங்கிறான். நான் ஏதோ ஒரு இது மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பாய்ஸை மட்டும். பார்த்தீங்களா? அதுக்குள்ளே மைண்ட் பண்ணி உள்ளே போகணும்னு பார்த்தா ஐயோ போச்சு. இன்னைக்கு சாகிறது தான் நம்ம பிளான். அதான்